பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனம் முதல் 40வது வசனத்தை வரை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், உன் முழு இருதயத்தோட என்னை நேசிப்பாயா, மகளே மகனே என்னை நேசிப்பாயா என்று கேட்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் நம்ம பார்க்கும்போது 10 கட்டளைகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாடுகளில் எழுதும்போது அவை ரெண்டு வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது பிரதானமானவைகளாக கொடுத்திருக்கிறார். அதுல முதன்மையானது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்திலிருந்து தேவன் அன்பு கூற வேண்டும், என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையில 2 கரங்களை விரித்து, என் மகளே என் மகளே அப்படி என்று சொல்லி உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? வானமும் பூமியும் அவருடையதாய் இருக்கிற பட்சத்துல கர்த்தர் ஏன் உங்களிடத்துல நம்மிடத்துல ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் அன்பு கூர்வாயாக. அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு சுய புத்தியின் மேல சுயமாக இன்றைக்கு நாம் மனிதர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்தீர்களானால் சுயமாக எடுக்கிறார்கள். ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் உயிரை கொடுத்திருக்கிறார், சிலுவையில மரித்திருக்கிறார், நமக்காக பிதாவின் வலது பரிசத்துல பேசி கொண்டிருக்கிறார். அவர் அது போதாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறோம். நாம் ஜெபித்தால் தானே நாம் எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுவார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோட என் மேல அன்பு கூர் மகளே. ஆனால் இன்றைக்கு இயேசுவை மறந்து நாம் மனிதர்கள் மீது அன்பு வைக்கிறோம், அல்லது மனிதர்கள் இயேசுவை மறந்து மனிதனுடைய அன்பை நோக்குகிறோம். ஆனால் அந்த மனிதனுடைய அன்பு கொலை பாதகமாக இருக்கிறது, அல்லது அது வீண் அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் எழுதுகிறார் 2 கற்பனைகளிலும். அல்லேலூயா. இது முதலாம் பிரதான கற்பனை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல தேவன் சொல்லுகிறார், இது முதலாவது கற்பனை. நம்ம நினைக்கிறோம், சில பேர் பைபிள் படிக்கிறதற்கு 66 புஸ்தகங்கள் ஆச்சு, இது எப்படி நம்மளால் படித்து முடிக்க முடியும், இது எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தேவனிடத்துல முழு இருதயத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதலாம் கற்பனை, இதுதான் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று அப்படின்னு சொல்லுங்க. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆண்டவர், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். என் தேவன் நம்மிடத்தில் இன்னைக்கு காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும், இதை செய்ய முடியும். ஆனால் முழு இருதயத்தோடும் அன்பு கூற முடியுமா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது இது பல கேள்விகள் தான். அல்லது இதற்கு மார்க்கு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சிலர் தோற்று போவார்கள், ஃபெயில் ஆகி விடுவார்கள். ஆனால் 2வது கற்பனை சொல்லுகிறார்கள் அல்லவா, இதுல எல்லாருமே தோற்று போய் விடுவோம். காரணம் என்ன என்று சொன்னால், காணாத தேவனிடத்தில் நான் அன்பு கூறுவது ஈஸி, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுவது மிகவும் மனிதருக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ என்ன செய்வாக, அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இவ்விரண்டு ஏன் அன்பு கூற வேண்டும்? ஏன் முதலாவது தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும், 2வது மனிதனிடத்துல ஏன் அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, இவ்விரண்டு கற்பனைகளிலும் 40வது வசனம், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும்
அடங்கி இருக்கிறதாம். இன்றைக்கு நம்ம தீர்க்க தரிசனமான வார்த்தை எனக்கு சொல்ல ஒருவர் இருக்க மாட்டாரா, அல்லது இந்த போதகர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எனக்கு சொல்ல மாட்டாரா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயானால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது உறுதி. அல்லேலூயா. அதே நேரத்துல உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். பிறனிடம் என்பது இயேசுவை அறியாதவர்களும் வருகிறார்கள். உன் கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் அதுல வருகிறார்கள். நீ ஆலயத்துக்கு செல்லுகிற உன் சகோதரனும் உன் சகோதரியும் வருகிறார்கள். அல்லது காணாத அல்லேலூயா சகோதரனிடத்திலும் சகோதரியிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி என் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவோம். சகல ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவோம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பது மெய்யாகவே நிச்சயமாகவே உறுதி என்று சொல்லி நம்மால் காண முடிகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்க முடிகிறது. எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஏன் இப்பொழுது தெரிகிறதா? ஏன் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்ம தேட வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு கூறும் போது, அவரை முழு இருதயத்தை வைத்து தேடும் போது இயேசுவை கண்டுகொள்ள முடியுமா? அல்லேலூயா. இயேசுவை காண முடியுமா? இன்றைக்கு சிலர் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர் எப்படி இருப்பார்? அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆனா நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தான் இயேசு. இதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், மனது உடையவர்கள் மெய்யாகவே ஏற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு இயேசுவை நாம் தேட வேண்டும். தேடும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய கிருபையின்படி அந்த முழு ஆசீர்வாதத்தையும் முழு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்ல, நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகத்தான் இயேசுவை நாம் முழு இருதயத்தோடும் தேட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய அன்பு எங்கே இருக்கிறது? உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? பையன் பெண்ணிடத்திலையா, பெண்ணு பையனிடத்திலையா? இல்ல பிரியமானவர்களே, நம்ம முழு இருதயத்தோடும் மண்ணாகி இருக்கிற நம்மை மன்னவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்து அவர் ஜீவனே கொடுத்த தேவன் உங்களிடத்துல அன்பு கூறுவாயாக, என்னிடத்துல நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு நிமிடம் செபிக்கிறேன். என்னோட இணைந்து நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய மகனிடத்தில் எதிர்பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, முழு இருதயத்தோடு என்னால் அன்பு கூற முடியவில்லையே, எனக்கு கடன் இருக்கிறதே, எனக்கு வியாதி இருக்கிறதே, எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறதே, நான் சமாதான குறைச்சலா இருக்கிறேனே, நான் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்கள் அல்லவா? இந்த ஜெபத்திற்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, அவர்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ரைட் நவ் ஜீசஸ் இப்பொழுது இவர்களை விட்டு வெளியேறுவதாக. என் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாமல் இருக்கிற பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டைந்து கட்டுகிறேன். என் சகோதரர்களை விட்டு, என் சகோதரிகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று சொல்லுகிறேன். இப்பொழுதே தேவனுடைய அன்பு உங்களை நிரப்புகிறதற்காக, உங்களை ஆளுகை செய்கிறதற்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை நிரப்புங்கள், என் இருதயத்துக்குள்ளாக நீங்கள் வாருங்கள். நாமை முழு இருதயத்தை தேட வேண்டும், நான் மாத்திரமல்ல என் குடும்பமும் தேட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை நீர் நேசித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.